வெல்கம் டு நம்ம இ-சேவை சேனல். நம்ம இ-சேவை சேனல்ல என்ன டாபிக் பத்தி பேச போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காசி தமிழ் சங்கத்தில வந்து ஃப்ரீயா வந்து நம்ம வந்து டூர் போனோம். அந்த டூர் போறதுல வந்து நெறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பீங்க. நெறைய பேர் அப்ளை இல்லாம இருப்பீங்க. அப்ளை பண்ணவங்களுக்கு நெறைய சந்தேகங்கள் இருக்கும். அத பத்தி டீட்டெயிலா வந்து பேச போலாம். நம்ம இ-சேவை சேனல் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் சொல்லக்கூடிய தகவல் முழுமையா வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுக்கான வந்து நிறைவு தேதி வந்து என்னன்னா, நவம்பர் 21 8 மணி வரைக்கும் தான் வந்து நம்ம புதுசா வந்து ரிஜிஸ்டர் பண்ண முடியும். இன்னைக்கு வந்து 14 ஆயிருச்சு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் வந்து 5 நாள், 6 நாள் மட்டும் தான் டைம் இருக்கு. இன்னையோட சேர்த்துனா 7 நாளு. மீதி இருக்கிற நாளுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு அப்ளை பண்றது பாருங்க. அதே மாரி அட்டவணை உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். எப்படி வந்து அட்டவணை என்னலாம் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அது நிகழ்ச்சி நிரல் இதெல்லாம் வந்து படிச்சு பாருங்க. பதிவு பண்றது வந்து நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோல போட்டிருக்கோம். அது வந்து எப்படி பதிவு பண்ணணும் அப்படின்றது வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம வீடியோல எதுக்கு போட்டிருக்கோம்னா, நெறைய முறை இந்த ட்ரை பண்ணதுனால, எப்படி வந்து நம்ம வந்து பதிவு பண்ணா நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான் முன்னாடி வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் நம்மளுடைய கன்ஃபர்மேஷன் மெயில், எஸ்எம்எஸ் எப்படியெல்லாம் குடுக்குறாங்க, அப்டேட் குடுக்குறாங்க அப்படின்றத பத்தி நம்ம வந்து ஒண்ணு ஒண்ணா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு இத வந்து அப்ளை பண்ணி முடிச்சுட்டீங்க அப்படின்னா வந்து, உங்களுக்கு வந்து அடுத்த கட்ட அப்டேட் வந்து என்ன பண்ணும்னா, இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்து குடுப்பாங்க. இது வந்து லாஸ்ட் இயர்ல வந்த மெயில் தான் இதெல்லாம். உங்களுக்கு எப்படிலாம் வரும் அப்படின்றத பத்தி நம்ம வந்து டீட்டெயிலா பேச போலாம். இது வந்து காசி தமிழ் சங்கம் பற்றி அப்படின்னு சொல்லி போட்டுட்டு, அது வந்து அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ், அப்ளிகேஷன் ஆன்லைன்ல வந்து எக்ஸாம் எப்ப எழுதுறது அப்படின்னு டீட்டெயிலா வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இதுலயே வந்து இங்கிலீஷ், தமிழ் 2மே டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்கள வந்து பதிவு செய்ததுக்கு நன்றி. கம்ப்யூட்டர் பேஸ்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, ரேண்டம் செலக்ஷன் நடக்கும். இதுக்கு வந்து எலிஜிபிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் எக்ஸாம் எழுதணும். அப்படின்பது சொல்லியிருக்காங்க. விண்ணப்பத்த எப்படி பண்ணணும் அப்படின்றது டீட்டெயிலா தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த மெயில் லிங்க் வந்து குடுத்துருக்காங்க. அது காசி தமிழ் சங்கம் இதோட லிங்க் குடுத்துருக்காங்க. நீங்க வந்து அத செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்த அப்டேட் என்ன வந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஆன்லைன்ல வந்து எப்படி வந்து நீங்க வந்து படிக்கணும், எதனா டவுட் இருக்குதுனா என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூபும் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, வெப்சைட் இருக்கு. அதுக்கப்புறம் வேற என்ன டவுட்னா இது நம்பருக்கு வந்து கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த மெயில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு மெயில் வரும். இது வந்து நீங்க வந்து செக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து டெக்ஸ்ட் புக் வந்து ரெடி ஆகுங்க அப்படின்ற விஷயத்த கேட்பாங்க. டெக்ஸ்ட் புக் வந்து ரெடி ஆகுறதுக்கு வந்து இதில வந்து நீங்க வந்து ஒரு மெசேஜா குடுத்துருப்பாங்க. அதுக்கு வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணிக்கிறோம்னா, நீங்க வந்து வினா தேர்வில வந்து கலந்து கொண்டதுக்கு நன்றி. எக்ஸாம் எழுதினவங்களுக்கு மட்டும் அடுத்த சுற்றில் அடிப்படையான ரேண்டம் தேர்வு, கம்ப்யூட்டர் பேஸ் ரேண்டம் செலக்ஷன் உங்கள் விண்ணப்பம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது என்பதை உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறோம். ஒரு வேலை தேர்ந்தெடுக்கப்பட்டால் எஸ்எம்எஸ் மின்னஞ்சல் மூலம் பெறுவீர்கள். உங்கள் பங்கேற்பை உறுதிப்படுத்த மின்னஞ்சலில் இருக்கக்கூடிய வழிமுறைகளை பின்பற்றுவோம் அப்படின்னு இருக்காங்க. மின்னஞ்சல்ல வந்து பார்த்தோன்னா, நெறைய ஸ்பேம்ல வந்து நிக்கும். இல்ல இன்பாக்ஸ்ல நிக்கும். அதனால ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க. இதுதான் வந்து அவங்க சொல்லக்கூடிய அப்டேட். லாஸ்ட் இயர்ல வந்து பிப்ரவரி மாசம் போச்சு. இந்த இயர்ல வந்து பார்த்தோன்னா, டிசம்பர் மாசம்ல வந்து போயிட்டுருக்கு. அவங்க வந்து ஒரு இதில வந்து பார்த்தோன்னா, ஆ தேவைக்கேற்ப வந்து பார்த்தோன்னா, மந்த் மட்டும் கொஞ்சம் சில மாற்றங்கள் வருது. ஆனா, இப்ப வருஷத்துக்கு ஒரு முறை வந்து கூட்டு போணும்னு பிளான் தான் இருக்குது அவங்களுக்கு. அடுத்தது வந்து நம்ம வந்து இதுக்கு வந்து நான் எப்படி வந்து படிக்கிறது? நான் எப்படி என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு வந்து உங்க பாடநூல் குறிப்புன்னு அப்படியே குடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 240 பக்கங்கள் இருக்கும். 240 பக்கங்கள்ல வந்து நம்ம வந்து படிக்கணும். படிச்சதுக்கப்புறம் அதில வந்து கொஸ்டின் வந்து சூஸ் த ஆன்ஸர் தான் கூப்பிடுவாங்க. அது வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ல தான் நம்ம வந்து செலக்ஷன் பண்ற மாரி இருக்கும். அத வந்து நம்ம வந்து சூஸ் பண்ண ஆப்ஷன் குடுத்தீங்கன்னா, அத பத்தி நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். இது வந்து காசி அப்படின்னு போட்டுட்டு, இந்த புக்க ஃபுல்லாமே அவங்க வந்து கிட்டத்தட்ட வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 220 பேஜ் இருக்கு. 220 பேஜ நீங்க வந்து படிக்கணும். படிச்சீங்கன்னா, அதில கேட்கக்கூடிய கேள்வியில வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஈஸியா இருக்கும். அந்த கேள்விய வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. கிட்டத்தட்ட நாம வந்து ஒரு டூர் பிளான் போட்டோம்னா, ஒரு 5,000, 6,000, 10,000 செலவு பண்றதுக்கு, நம்ம திறமைய வந்து வெளிப்படுத்துனது மூலமா நம்ம வந்து ஃப்ரீயா டூர் கூட்டு போன்றது நல்ல விஷயம். இது அவங்க எக்ஸாம் வைக்கிறதும் எனக்கு நல்ல விஷயம். ஆனா, அதுக்கு முன்னாடி வருஷம் போன வருஷம் அதுக்கு முன்னாடி வருஷம் வந்து பார்த்தோன்னா, பணம் டைரக்ட்டா ரூ. 1,500 கட்டுனீங்கன்னா, உங்களுக்கு வந்து டைரக்ட் செலக்ஷன் மாரி போட்டிருந்தாங்க. இப்போ வந்து அதிக பேர் நெறைய பேர் அப்ளை பண்றதுனால, இந்த மாரி திறன் அறிவு தேர்வுலாம் வச்சு அவங்கள வந்து கூட்டிட்டு போனா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நல்ல நல்ல விஷயம். நீங்க வந்து படிச்சு பாருங்க. ட்ரை பண்ணுங்க. அதே மாரி நிகழ்ச்சி நிகழ்கள் அந்த அட்டவணை வந்து பார்த்துக்கோங்க. உங்களுக்கு அந்த டேட்ல வந்து நீங்க கம்பல்சரி செலக்ஷன் ஆனாலே நீங்க முடியுமா? அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எல்லாமே ட்ரை பண்ணிட்டு, அதுக்கப்புறம் முடியல வேஸ்ட்டா போயிடும். ஏன்னா உங்களோட வாய்ப்பு வந்து இன்னொருத்தருக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது ஏன்னா வந்து மத்தவங்க வந்து நம்ம வந்து தவற விடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் சொல்ல வரேன். அதேமாரி நிகழ்வுகள் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து படிச்சு பாருங்க. என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் நிகழ்ச்சி நிரல்
ஃபஸ்ட்டு வாரணாசி. அ வாரணாசி, காசி விஸ்வநாதர் அந்த கோயில்லாம் சுத்துவேங்க. கலர் சந்தா திட்டங்கள். அதுக்கப்புறம் வந்து அப்படியே அயோத்தி, அயோத்தி முடிச்சுட்டு அப்படியே உள்ளூர்கள்ல வந்து சுத்தி பார்த்துட்டு அத வந்து அனுப்பிச்சு விட்டாங்க. இது வந்து 4 பிளான் தான் வந்து அவங்க வந்து ஷெட்யூல்ல போட்டிருக்காங்க. புகைப்படங்கள் வந்து நெறைய இடத்துல அவங்க வந்து பதிவிடுவாங்க. அந்த இடத்துல போற இடத்துலலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்களும் அந்த புகைப்படத்த வந்து பார்த்துக்கலாம். உங்களுதும் புகைப்படம் நீங்க போயிருந்தீங்கன்னா, கலந்து கொண்டீங்கன்னா, உங்களுதும் இந்த மாரி புகைப்படம் குரூப் ஃபோட்டோ வரதுக்கான வாய்ப்புகள் வந்து நெறைய இருக்கு. ஏன்னா, இதில வந்து நெறைய பேர் கலந்துக்குவாங்க. நெறைய ஒரு அறிமுகம் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்றது நம்மளுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அதே மாரி பாடல்கள் குறிப்பு பார்த்துட்டோம். அ பாடநூல் குறிப்பிட்டோம். அதுக்கப்புறம் தன்னாளர்களுக்கு இன்னொரு வாய்ப்பு ஒண்ணு குடுத்துருக்காங்க. இதில வந்து என்னென்ன சொல்ல வராங்க அப்டின்னா, உங்களுக்கு வந்து சேலரியும் குடுத்துருவாங்க. நீங்க வந்து காசி தமிழ் சங்கத்துக்கு இது வந்து டூர் கூட்டு போவோம்னு நெனைக்காதீங்க. உங்களுக்கு ஆஃபீஸ் வந்து இப்ப தான் சென்னையில கூட போட்டு உங்கள வந்து ஒர்க் பண்ண சொல்லுவாங்க அப்டின்னு சொல்றாங்க. இதுக்கு வந்து கூகுள் ஃபார்ம் வந்து வெளியிடப்படும் அப்டின்னு சொல்றாங்க. நீங்க யாருனா விருப்பப்பட்டா நாம வந்து நம்ம சேனல்ல வந்து அத பத்தி அப்டேட் பண்ணுவோம். அப்ப நீங்க வந்து கலந்துக்கோங்க. ஒரு பை சான்ஸ் அவங்க கூட ட்ராவல் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா, நீங்களும் டூர் போன மாரி இருக்கும். ஆனா, அது 100% வாய்ப்பு கம்மி தான் அப்டின்ற விஷயத்த சொல்லிட்டாங்க. கண்டிப்பா இந்த வீடியோ பத்தி நெறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா வந்து காசி தமிழ் சங்கம் இந்த மாரி வந்து மிகப்பெரிய ஒரு சுற்றுலா தலத்துக்கு வந்து இலவசமா கவர்மெண்ட் சார்பில கூட்டு போம்போது, இது வந்து அனைத்து ஏஜுக்கும் கூட்டு போம்போது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமா இருக்கு. அதனால மிஸ் பண்ணிறாதீங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பா இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல வந்து சந்திக்கலாம். பாய்.